வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். ஐயோ சீதா, ஐயோ லக்ஷ்மணா என்று மாரீசன் கதறியதை கேட்ட சீதை, இது ராமன் கதறியதே என்று எண்ணிவிட்டாள். பெருஞ்சுழல் காற்றில் அகப்பட்ட மரத்தைப் போல நடுநடுங்கி பதைத்து, லக்ஷ்மணா, அதோ அண்ணன் குரல் தெரியவில்லையா? ஓடு ஓடு என்றாள். தாங்க முடியாத திகிலடைந்து லக்ஷ்மணனை பார்த்து, நாயகனுடைய துயரக்குரல் கேட்கிறதே, ஐயோ, என் உயிர் நிற்காது, நான் மாய்வேன், போ போ, நிற்காதே என்று பொறுக்க முடியாத துயரத்திலும் பயத்திலும் தத்தளித்து கதறினாள். காட்டில் ஏதோ அபாயத்தில் சிக்கிவிட்டார், பெருங்கூச்சல் போட்டாரே, கேட்கவில்லையா? இன்னும் இங்கேயே நிற்கிறாயே என்று அழுதாள். ராட்சசர்களிடையே உன் அண்ணன் அகப்பட்டு கொண்டு கதறுகிறார். ஒரே பாய்ச்சலாக ஓடி அவரை காப்பாற்ற வேண்டாமா? சும்மா நிற்கிறாயே என்று கதறினாள். அரக்கர்களுடைய மோசத்தை அறிந்த லக்ஷ்மணன் ராமன் இட்ட ஆணையை நினைவில் கொண்டு அசையாமல் நின்றான். ஜானகிக்கு உண்டான கோபமே கோபம். வயிற்றில் 2 கைகளாலும் அடித்துக்கொண்டு, சுமத்திரையின் மகனே, சத்ருவாகிவிட்டாயே, இவ்வளவு நாளும் வேஷம் போட்டாயா? ராமனுடைய மரணத்துக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாயா? அவன் இறந்தால் அவனுக்கு பின் என்னை அடைந்து விடலாம் என்று எண்ணி இத்தனை நாள் ஏமாற்றினாயா? துஷ்டனே, ராமன் கதறி கூவுவதை கேட்டும் போகாமல் இருக்கிறாயே. அண்ணனிடம் நீ காட்டிக்கொண்ட பிரியமெல்லாம் பெரும் சூழ்ச்சியா, துன்மார்க்கனே என்றாள். லக்ஷ்மணன் காதுகளை மூடிக்கொண்டான். துயரத்தில் துடித்து கொண்டு உடலெல்லாம் கண்ணீரில் தோய்ந்து புத்தி முற்றிலும் இழந்து போய் இப்படி பேசிய சீதையை, வைதேகி, உன் புருஷன் தேவ அசுர மானுட ஜாதிகளில் எவன் எதிர்த்தாலும் அவனுடன் போர் செய்து கொன்றுவிட்டு திரும்பி வருவான், இது நிச்சயம். பயப்படாதே என் அம்மையே, புத்தியை சுவாதீனப்படுத்திக்கொள், பயப்பட வேண்டாம். நம் ராமனை எந்த அரக்கனும், எந்த மிருகமும், எந்த பட்சியும், எந்த பேயும், எந்த கந்தர்வனும், எந்த தேவனும், எந்த அரசனும் தீண்ட முடியாது. நீ இப்படி பேசலாகாது. என் அருமை தாயே, ராமனுடைய பலம் எனக்கு தெரியும். 3 உலகத்தில் யார் வந்து அவனை எதிர்த்தாலும் ராமனுடைய வெற்றி நிச்சயம். நீ துயரப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் உன் நாயகன் அந்த மானை கொன்றுவிட்டு எடுத்துக்கொண்டு வருவான். நீயே பார்ப்பாய். இந்த குரல் அவனுடைய குரல் அல்ல, இது ராட்சசனுடைய மாயை. அதனால் நீ ஏமாந்து துயரப்பட வேண்டாம். உன்னை அண்ணன் என்னிடம் ஒப்புவித்துவிட்டு போயிருக்கிறான். உன்னை தனியாக விட்டுவிட்டு என்னை போகச் சொல்ல வேண்டாம். அண்ணன் ஆணையை என்னால் மீறலாகாது. ஜனஸ்தான ராட்சசர்களை நாம் கொன்றதனால் பழிவாங்க இப்படி ராட்சசர்கள் பலவித மோசம் செய்து வருகிறார்கள். அவர்கள் போடும் வேஷங்களையும் மாற்று குரல்களையும் நம்பலாகாது. இது ராமன் போட்ட கூக்குரல் அல்ல. நீ கொஞ்சமும் பயப்பட வேண்டாம் என்றான். இப்படி லக்ஷ்மணன் சொன்ன போதிலும் சீதை கண்கள் சிவந்து போய் பெருங்கோபமடைந்து சொல்லத்தகாத வார்த்தைகளை சொன்னாள். அண்ணன் ஆணை என்று சமாதானம் சொல்லி அண்ணன் கதறி கூவினாலும் போகாமல் அவனை சாக விடுகிறாயா? ஆஹா, உன்னை நம்பி என்ன மோசம் போனோம் நானும் ராமனும். நீசனே, துஷ்டனே, ராமனுக்கு பகையாக வந்த வஞ்சகனே, ராமனுக்கு ஆபத்து வந்தது என்று மகிழ்ச்சி அடைகிறாயா? ஏமாற்ற பார்க்கிறாயா? ராமனோடு நீ வனத்திற்கு வந்த நோக்கத்தை இப்போது நான் கண்டு கொண்டேன். அடே பாவி, பரதனுடைய தூண்டுதலாயுது. எல்லோரும் என் நாயகனுடைய சத்துருக்கள் ஆகிவிட்டீர்களா? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்ய யோசிக்கிறீர்கள்? ராமனோடு வாழ்ந்த நான் உங்களை கண்ணெடுத்து பார்ப்பேனா? ராமனை இழந்த பிறகு ஒரு நிமிஷமும் உயிருடன் இருக்க மாட்டேன், அறிவாய் என்றாள். மயிர் கூச்சல் எடுக்கும் படியான இந்த வார்த்தைகளை கேட்டு லக்ஷ்மணன் 2 கைகளையும் கூப்பி, தாயே, என் தெய்வமே, ஜனகருடைய புத்திரியே, இத்தகைய மொழிகள் உன் வாயிலிருந்து வரலாமா? பழுக்க காய்ச்சின இரும்பு போல் காதுகளில் புகுகின்றனவே. நீ எண்ணுவது அநீதி, பொய். பார்த்து கொண்டிருக்கும் தேவர்கள் சாட்சியாக சொல்லுகிறேன். என்னை சந்தேகப்பட்டு பேசினாயே. ஆஹா, இன்று பெண்களுடைய குணக்குறைவு உன்னிடமும் இருப்பதைக் கண்டேன். எனக்கு பாப எண்ணம் சூட்டினாயே. அடடா, இது உன்னுடைய கெட்ட காலம் என்றே எண்ணுகிறேன். பெரிய விநாசம் உன்னை தாக்கி விடுவது நிச்சயம் என்றான் அப்பாவி லக்ஷ்மணன். பயத்தால் நடுங்கினான். இதோ உலர்ந்த கட்டைகள் இருக்கின்றன, தீ மூட்டி அதில் விழப்போகிறேன். கோதாவரியில் விழுந்து உயிர் நீப்பேன், அல்லது தூக்கு போட்டுக்கொண்டு சாவேன். மலையிலிருந்து கீழே குதித்தோ அல்லது விஷம் குடித்தோ சாவேன். என்ன நினைக்கிறாய்?
ராமன் கூக்குரலிட்ட இடம் போவாயா இல்லையா என்றாள் சீதை. இவ்வாறு சொல்லி சீதை வயிற்றில் அடித்துக்கொண்டு கதறி அழுதாள். இதை கண்டு பொறுக்க முடியாமல் லக்ஷ்மணன் கை கூப்பி நமஸ்கரித்து, சீதையே, சரி, நீ சொல்லுகிறபடி அண்ணன் ஆணையை மீறி உன்னை தனியாக விட்டு செல்கிறேன். உனக்கு மங்களம். வன தேவதைகள் உன்னை காப்பார்களாக. நீ சொல்லுகிறபடியே போகிறேன். ஐயோ, கெட்ட நிமித்தங்கள் காண்கிறேன். பயமாய் இருக்கிறது. நான் வந்து மறுபடியும் உன்னையும் ராமனுடன் பார்ப்பேனா? சந்தேகமாக இருக்கிறது. ஆயினும் இதோ போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். போகும்போது அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே கொஞ்சம் கூட மனமில்லாமல் சென்றான். லக்ஷ்மணன் மனதை கோபமும் துயரமும் சேர்ந்து வாட்டின. சீதை சொன்ன கோரமான மொழிகளை அவன் எப்படி சகிப்பான் அல்லது மறப்பான்? அனைத்தையும் விட்டுவிட்டு அண்ணனுடன் வனத்திற்கு வந்த ராஜகுமாரன் மனத்தை அந்த மொழிகள் எவ்வளவு துன்புறுத்தியிருக்கும் என்பது எழுத முடியாது. பரதனுடைய தாயார் கைகேயி தனக்கு அநியாயம் செய்துவிட்டாள் என்று புலம்பினான். அதைவிட அநியாயம் சீதையின் பேச்சு. ராமன் போன வழியிலேயே லக்ஷ்மணன் சென்றான். அந்த சமயத்துக்காக காத்து கொண்டிருந்த ராவணன் சுத்தமான காவித்துணி அணிந்து இருப்பிடமின்றி பிக்ஷை எடுத்து திரியும் சந்நியாசியாக தன்னை மாற்றிக்கொண்டு மனத்தில் நீச எண்ணமும் வாயில் வேத மந்திரங்களும் சொல்லிக்கொண்டு ராமனுடைய ஆசிரமத்தண்டை சென்றான். குடிசை வாயிலில் வைதேகி தனியாக நின்று கொண்டிருந்தாள். ராமன் வருவான் என்று வனத்தை பார்த்த வண்ணமாக நின்றாள். ராவணன் சீதையை பார்த்தான். பார்த்ததுமே சூர்பனகை எழுப்பிய ஆசை அவன் உள்ளத்தில் ஊர்ஜிதப்பட்டு நன்றாக உருக்கொண்டு விட்டது. எப்படியாவது அவளை அடைய வேண்டுமென்று நீசன் தீர்மானித்து விட்டான். காஷாயம் தரித்து கமண்டலமும் திரிதண்டமுமாக வந்த பிரிவ்ராஜக சந்நியாசி ஆசிரமத்தண்டை வர ஆசார முறைப்படி சீதை அவனுக்கு உபசாரம் செய்தாள். கடமைப்படி ஆசனம் அமைத்து பழமும் கிழங்கும் அவன் முன் வைத்தாள். அந்த காலத்தில் இது தவறக்கூடாத பண்பாடு. அமைத்த ஆசனத்தில் சந்நியாசி உட்கார்ந்து சீதையை பார்த்தான். அவன் ஆசை அதிகரித்து முற்றி போயிற்று. கேவலம் மிருகானுபவத்துக்கு மட்டும் ராட்சசேந்திரன் ஆசைப்படவில்லை. பாவியாய் இருந்தாலும் பச்சை ஊன் தின்னும் அரக்கர் குலத்தவனாக இருந்தாலும் அவனுடைய எண்ணம் சீதையின் காதலை பெற்று அவளை மனைவியாக்கி கொண்டு மேலான இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது லங்கேஷனுடைய ஆசை. அவளுடைய சம்மதத்தை பெற வேண்டும் என்பது வனவாசத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஏழை ராமனை விட்டுவிட்டு சம்பத்தும் சக்தியும் வாய்ந்த தன்னிடம் சந்தோஷமாக சீதை வந்துவிடவாள் என்றும் அதுவே ராமனுக்கு சரியான அவமானமாகும் என்றும் ராவணன் எண்ணினான். தான் கண்ட மற்ற ஸ்திரீகளைப் போல சீதையும் இருப்பாள் என்று எதிர்பார்த்தான். இலை முன் உட்கார்ந்த சந்நியாசி கூச்சமில்லாமல் சீதையின் அழகை புகழ்ந்து பேசினான். நீ யார்? மிருகங்களும் ராட்சசர்களும் நிறைந்த இந்த பயங்கரமான காட்டில் தனியாகவா இருக்கிறாய் என்று கேட்டான். ஆசார முறைப்படி செய்ய வேண்டிய உபசாரத்தை செய்து கொண்டும் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டும் வந்தாள். ஆயினும் ராஜகுமாரர்கள் சீக்கிரம் வரமாட்டார்களா என்று வாயில் பக்கம் பார்த்த வண்ணமாகவே இருந்தாள். அரக்கன் மெல்ல மெல்ல தான் யார் என்பதை சொல்ல ஆரம்பித்தான். தன் குலத்தின் பெருமையை எடுத்துச் சொன்னான். தன் சக்தி, ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் சொன்னான். தன்னுடைய பிரதாபத்தை சொல்லி ராமனை இகழ்ந்து பேசினான். தனக்கு மனைவியாவாய், லங்கையில் சுகமாக இருப்போம், போவோம் என்று முடித்தான். இப்படி எதிர்பாராத சங்கட நிலையடைந்தும் சீதையானவள் கற்பின் சக்தியால் அபார தைரியம் அடைந்து அரக்கனை லட்சியம் செய்யாமல், நீசனே, துஷ்டனே, உன் விநாசம் நெருங்கிற்று, நீ மடிவாய், விலகிப்போ, உயிரை காப்பாற்றிக்கொண்டு ஆசிரமத்தை விட்டு போ என்று சீறினாள். அரக்கனுக்கு கடும் கோபம் உண்டாகிவிட்டது. மாறுவேஷம் நீக்கிவிட்டு தன் நிஜ ரூபத்தை தரித்து கொண்டான். அவள் தலைமயிரை ஒரு கையில் பற்றி மற்றொரு கையால் அவளை பிடித்து தூக்கி கொண்டு வனத்திற்குள் வேகமாக சென்று ஆயத்தமாக இருந்த தேரில் சீதையை தூக்கியவாறு ஏறி ஆகாயத்தில் கிளம்பிவிட்டான். ஹா, என் நாதனே, ராமா, எங்கே போய்விட்டாய்? லக்ஷ்மணா, தலை சிறந்த பக்தனே, பிடிவாதம் செய்து உன்னை துரத்தினேனே என்று கதறி அழுதாள். அரக்கன் அவளை அசையாமல் அழுத்தி பிடித்து தேரை வேகமாக செலுத்தினான். கீழே காட்டிலுள்ள செடிகளையும் மரங்களையும் கூவி கூவி ராமனிடம் சொல்லுங்கள் என்று சீதை கதறினாள். அப்போது மரத்தின் மேல் அரை தூக்கமாக உட்கார்ந்திருந்த ஜடாயு வேகமாக சென்று கொண்டிருந்த ரதத்தை பார்த்தான். சீதையின் குரலை கேட்டு யார் என்று தெரிந்து கொண்டான். சீதையும் ஜடாயுவை கண்டாள்.
நீ என்ன செய்வாய் பறவையே? லங்கேசன் என்னை தூக்கி செல்கிறான். இந்த கொடிய அரக்கன் எல்லா ஆயுதங்களோடும் இருக்கிறான். நீ எதிர்த்தால் உன்னை கொன்று விடுவான். உன்னால் என்னை மீட்க முடியாது. விஷயத்தையாவது ராமனிடம் சொல் என்று அழுதாள். ஜடாயு தேரில் ராவணனை பார்த்து, ஏ லங்கேசனே, நான் ஜடாயு, கழுகு ராஜன். நீண்ட நாள் உன்னைப் போல் நானும் அரசனாக வாழ்ந்தவன். தம்பி, தகாத காரியத்தை செய்யாதே. நில். அரசன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீ இத்தகைய காரியத்தை செய்யலாகாது. பெண்களை காப்பதல்லவா அரசனுடைய கடமை. அதிலும் ராஜஸ்திரியை இவ்விதம் செய்யலாமா? அழிந்து போவாய். ஜாக்கிரதை. உடனே அவளை விட்டுவிட்டு திரும்பிப்போ. அவளுடைய கோப பார்வையால் நீ சுட்டெரிந்து மாண்டு போவாய். அவள் யாரென்று எண்ணுகிறாய்? விஷப்பாம்பை மடியில் கட்டிக்கொள்ளாதே. காலனுடைய பாசம் உன் கழுத்தின் மேல் விழுந்து உன்னை இழுத்து போக ஆயத்தமாக இருப்பதை நீ அறியவில்லை. துஷ்டனாக நடந்து கொள்ளாதே. தாங்காத பாரத்தை சுமந்து போக பார்க்காதே. விஷத்தை தின்று பிழைக்க பார்க்காதே. நான் கிழவன், நீ யுவன். கவசம் பூண்டு தேரும் வில்லுமாக இருக்கிறாய். ஆயினும் என் கண்முன்னாலேயே நீ வைதேகியை எடுத்து போக விடமாட்டேன். ராமன் இல்லாத சமயமாக சீதையை எடுத்து போகிறாய். ராமன் பேரில் உனக்கு கோபம் இருந்தால் ராமனுடன் போர் செய். உனக்கு அந்த தைரியம் இல்லை என்பது எனக்கு தெரியும். கோழையே, இதோ நான் இருக்கிறேன். இறங்கி என்னுடனாவது போர் செய். நான் உயிருடன் இங்கே இருக்க நீ ராமன் மனைவியை தூக்கி போக முடியாது. ரதத்திலா இருக்கிறாய்? தப்பலாம் என்று எண்ணுகிறாயா? பார், உன் தலைகள் பனம்பழம் போல் கீழே உதிர்ந்து விழப்போகின்றன. ஓடாதே, நில் என்றான். இந்த பேச்சை கேட்ட ராவணன் சினம் கொண்டு பறவையான ஜடாயுவை தாக்கினான். பெரும் காற்றுக்கும் மேகக்கூட்டத்திற்கும் நடக்கும் யுத்தத்தைப் போல ஒரு அற்புத யுத்தம் அந்த வனத்தில் நடந்தது. சிறகு கொண்ட மலையைப் போல ஜடாயு தாங்காத கோபத்துடன் யுத்தம் செய்தான். கொல்லும் நாராசங்களை ராவணன் விடுத்தான். அவற்றையெல்லாம் கழுகரசன் தடுத்து ராவணனுடைய உடலை கீறி கிழித்தான். அரக்கன் ரோசம் கொண்டு சர்ப்பங்களை போன்ற கூரிய அஸ்திரங்களை பறவையின் மேல் விடுத்தான். கழுகரசன் மிகவும் துன்பப்பட்டான். தேரில் இருந்த சீதையை பார்ப்பான். கண்ணீர் பெருகி அவள் கண்களையும் பார்ப்பான். அந்த காட்சி சகிக்காமல் ராவணனை பலமாக தாக்குவான். தன் உடலில் உண்டான காயங்களையாவது அரக்கன் செலுத்திய அம்புகளையாவது கொஞ்சமும் கவனியாமல் தாக்கினான். தன் சிறகுகளினால் அரக்கன் தலையிலிருந்த இரத்ன கிரீடத்தையும் அவன் கையில் இருந்த வில்லையும் ஒடித்து தள்ளினான். இந்த அவமானத்தை தாங்காமல் பெரும் கோபம் அடைந்த ராவணன் இன்னொரு வில்லெடுத்து சரம் மாறி பொழிந்தான். பக்ஷிராஜன் தன் சிறகுகளால் அந்த அம்புகளை உதறி தள்ளி அரக்கன் பிடித்த இரண்டாவது வில்லையும் ஒடித்து தள்ளினான். அதன் மேல் ஜடாயு தேரை தாக்கி பிசாசு முகங்களை கொண்டு கோவேறு கழுதைகளையும் சாரதியையும் கொன்று தேரை சுக்குநூறாக பொடி செய்து விட்டான். சீத்தையை பிடித்து கொண்டே ராவணன் பூமியில் விழுந்தான். வாகனம் இழந்து சாரதியையும் இழந்து அரக்கன் பூமியில் விழுந்தபோது பூதங்கள் எல்லாம் நல்லது நல்லது என்று பக்ஷிராஜனை பாராட்டின. வயோதிக நிலையும் யுத்தத்தின் சிரமமும் காயங்களும் எல்லாம் சேர்ந்து ஜடாயுவை களைப்படைய செய்தன. ஒரு நிமிஷம் தள்ளாமல் நின்றான். அதைக் கண்டு ராவணன் இதுதான் சமயம் என்று சீதையை பிடித்திருந்த வண்ணமே தோன்றி அப்படியே ஆகாயத்தில் கிளம்பி போக பார்த்தான். உடனே பக்ஷிராஜன் மறுபடியும் ராவணனை தாக்கி நிறுத்தி, அரக்கனே, திருடனைப் போல் ஓடுகிறாயா? நீசனே, நீ நாசமாகப் போவது நிச்சயம். நின்று யுத்தம் செய். யுத்தத்தில் உன் தம்பி கரண் அடைந்த கதியை நீயும் அடைவாய். கோழையைப் போலும் திருடனைப் போலும் ஓடி தப்ப பார்க்காதே என்று சொல்லி அவனுடைய முதுகின் மேல் திடீரென்று மேலிருந்து இறங்கி கால் நகங்களாலும் கூரிய மூக்காலும் கொத்தியும் கீரியும் ரணமாக்கி ராவணனை மிகவும் துன்புறுத்தினான். இதை தாங்க முடியாமல் ஒரு பக்கம் சீதையை பிடித்து கொண்டே தன் முதுகின் மேலிருந்த ஜடாயுவை தன் கைத்தலங்களால் அடித்து விரட்ட பார்த்தான். சீதையை பிடித்த கைகளை பக்ஷிராஜன் ஒன்றன் பின் ஒன்றாக கொத்தி பிடுங்கி எறிந்தான். பிடுங்கி எரிய எரிய ராவனுக்கு புது புது கைகள் புற்றிலிருந்து பாம்பு வருகிற மாதிரி முளைத்து வந்தன. வலி தாங்காமல் கோபம் மேலிட்டு ராவணன் சீதையை கீழே தள்ளிவிட்டு ஜடாயுவை கைகளால் அடித்தும் கால்களால் உதைத்தும் பலமாக தாக்கினான். இந்த கோர யுத்தம் வெகுநேரம் நடந்தது. வீரனாகிய ஜடாயு மிகவும் கஷ்டப்பட்டான். பிறகு ராவணன் தன் கத்தியை எடுத்து பக்ஷிராஜனுடைய சிறகுகளையும் கால் கைகளையும் கருணையின்றி வெட்டினான். பக்ஷி அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாமல் தரையில் குற்றுயிராக வீழ்ந்தது.
ஜானகி குதித்து ஓடி தரையில் வீழ்த்தப்பட்ட பறவையை இறுக தழுவிக்கொண்டு, என் அப்பனே, எனக்காக உயிர் விட்டாயே, என் நாதருக்கு மற்றொரு தகப்பனாக வந்தாயே, இறந்தாயே என்று புலம்பினாள். மகா சௌரியத்தோடு யுத்தம் செய்துவிட்டு காட்டுத் தீ எரித்து அணைத்து விட்டதைப் போல தரையில் விழுந்த பறவையை பார்த்து திருப்தி அடைந்தான் ராவணன். சீதையோ பறவையை அணைத்து கொண்டு, இறந்த என் மாமனார் தசரத ராஜா உயிர் பெற்றதைப் போல யுத்தம் செய்தாயே என்று புலம்பினாள். பிறகு அரக்கன் அவளை தூக்கி போகச் சென்றான். ஐயோ என்று கதறிக்கொண்டு அவள் இங்கும் அங்கும் அனாதையாக ஓடினாள். அங்கிருந்த மரங்களை பிடித்து கொண்டு, நாதா, எங்கிருக்கிறீர்கள்? லக்ஷ்மணா, எங்கிருக்கிறாய்? ஓடி வாருங்கள் என்று புலம்பினாள். ராட்சசன் அவளை பலாத்காரமாக தூக்கி பிடித்து கொண்டு ஆகாயத்தில் கிளம்பினான். மேலே கருமேகத்தை அடுத்த மின்னலைப் போல பிரகாசித்தாள் சீதை. அரக்கன் அவளை தூக்கிச் செல்லும் போது காட்டுத்தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மலை போல் காணப்பட்டான். வைச்சிரனுடைய தம்பியாகிய ராவணனின் தேகம் ஆகாயத்தில் வேகமாக செல்லும்போது சீதையின் பிரகாசத்தால் ஒரு தூமகேதுவைப் போல் இருந்தது. இப்படி ஜானகி அரக்கன் கையில் அகப்பட்டு அபகரிக்கப்பட்டாள். அச்சமயம் சூரியன் தன் பிரகாசத்தை இழந்தான். இருள் சூழ்ந்தது. சர்வபூதங்களும் புலம்பின. தர்மம் அழிந்தது, சத்தியம் மறைந்தது, நீதிநெறி, கருணை எல்லாம் ஒளிந்தன என்று பிரலாபித்தன. தரையில் பார்த்த ஊமை பிராணிகளும் கண்களில் நீர் சொரிந்தன. ராவணன் ஆகாயத்தில் கருணையின்றி பிராட்டியை பிடித்து கொண்டு தன் விநாசத்தை நோக்கி வேகமாகச் சென்றான். சீத்தை சூடியிருந்த மலர்களின் இதழ்கள் சிந்தி சிதறியன. ராவணனுடைய சம்பத்து சிதறி விழும் என்று சொல்லிக்கொண்டு விழுவன போல் விழுந்தன. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.